நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிற விஜய், எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு உனக்கு நடந்த அவமானம் எல்லாம் எனக்கு நடந்திருந்தா நான் என்னைக்கோ தூக்குல தொங்கி இருப்பேன். அவருக்கு என்ன இருக்குது? அவர் நல்லா அழுவிட்டு சத்யராஜ் ஐதான் சரி சூட் கேஸ் வாங்குற சத்யராஜ் இல்ல, அவன் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தான். அவர் ஜால்ரா பையாங்க சத்யராஜ், அவனை துணி போட்டு ஓடி போயிடலாம். என்ன நெஞ்சு பேசி நிக்கிறான். இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சு கஷ்டப்படுதா? கயிறு வேணா கொடுக்குறேன். வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படிதான்டா பேசுவேன். தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். அவங்க அப்பா இருக்கும் போது கேடு கட்டாச்சு இல்லையம்மா, கேடுகட்ட கோமாளி கூட்டம். நீ என்ன கோமாளி? முத்து போராட்டா போட்டு சொல்லு. முத்து போராட்டா போட்டு. ஐயோ நம்ம மைண்ட் போகுது சார். ஒரு கேன் இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டு கரும்பை மறந்து விடக்கூடாது. எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? போரி பிடிச்ச பயல் எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற. அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ஆண்கள் சமுதாயம் வாடி கிடக்கும் பொழுது வழிகாட்ட வந்த சமூக சேவகியே வாழ்க. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். ஒரே ஒரு காரணம் சொல்லு, சினிமாவில் நடிச்சது. இளைய விஜய் அவர்கள் மனித பாங்கு, இந்த சமூகத்தின் மேல பற்று இருக்குது அவர்களுக்கு. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதி எல்லாம் கொடுக்கிறார். 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். என்ன மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிகில்ல அந்த பெண்ணு வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிச்சுருவீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யார் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். ஒரே ஒரு காரணம் சொல்லு, சினிமாவில் நடிச்சது. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நில்லா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து, நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த துறையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆய்வு செய்ய தெரியல, இவங்க வந்து நீ அந்த துறையை கையாள தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு உண்மையாலும் தெரியல. தெரிஞ்சதுன்னா இவங்க மாதிரி 100 கோடி ரூபாய் மாசம் எடுத்துருக்கலாம், அல்லது அந்த பாட்டிலுக்கு அந்த டெபாசிட் பணத்துக்கு மேல ஒரு 10 ரூபா வச்சு எடுத்துருக்கலாம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.